வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக நடிகை பவித்ராவுடைய புகைப்படம் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நடிகை பவித்ரா அவங்களுக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு, அவங்க என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பல்வேறு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அவங்களுடைய புகைப்படம் வெளியாகி ஒட்டுமொத்த பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா துறையில் பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இப்போது ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. சின்னத்திரை சம்பந்தாவுக்கு என்ன ஆச்சு, வேதனையுடன் வெளியிட்ட பதிவு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சமீப காலமாக நடிகர் மற்றும் நடிகைகளின் திடீர் உடல் எடை குறைவு பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது. அவங்க சமீபத்தில் மாநகரம் படத்தில் ஹீரோ ஸ்ரீ உடல் மெலிந்து காணப்பட்டது சோசியல் மீடியாவில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல் சின்னத்திரை நடிகையான பவித்ரா லக்ஷ்மி உடல் எடை குறைந்திருக்காங்க. அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் அவங்க வெளியிடும் புகைப்படங்கள் ரொம்பவே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சின்னத்திரை சமந்தா என்று அழைக்கப்படும் இவங்க குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பங்கு பெற்றிருந்தாங்க. அதன் பிறகு வடிவேலுடன் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு இருவருக்குமே வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இந்த நிலையில் பவித்ரா பார்த்தீங்கன்னா திடீரென உடல்நலம் குறைவால் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்காங்க என பல செய்திகள் இணையதளத்தில் உலாவார தொடங்கியிருக்கிறது. இது குறித்து விளக்கம் கொடுத்த பவித்ரா தான் இப்போது மோசமான உடல்நல பிரச்சனையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் அதற்கான சிகிச்சை தற்போது பெற்று வருகிறாங்க. தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேணாம், நான் மிக விரைவில் குணம் பெற்று பழைய நிலைமைக்கு வருவேன் என்று அவங்க கூறியிருக்காங்க. இந்த நிலைமை தான் அவங்க இவ்வளவு மன தைரியத்துடன் இருப்பது பலருமே வியப்பில் ஆழ்த்திருக்கிறது. மேலும் பவித்ரா அவங்க இவ்வாறு பிரச்சனை இருப்பது அவரது ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் ஆழ்த்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு வைரலாகி வந்தாங்க நடிகை பவித்ரா அவங்க. இந்த குக் வித் நிகழ்ச்சி மூலம் பவித்ரா அவங்களும் புகழவங்களும் செய்யக்கூடிய சேட்டைகள், காதல், ரொமான்ஸ் அனைவருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலாக வந்தது. இந்த ரியாலிட்டி ஷோ மூலம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைத்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் போதிய படங்களில் நடிக்காமல் இருந்தனால இப்போது மிக ஏழ்மை நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.